செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தாங்க நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு அறிவித்திருந்த அங்கன்வாடி வேலை இருக்கு இல்லையா? அத வந்து செய்தி வெளியிட்டா மதுரை மாவட்டத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றது தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு அல்லது உங்கள சேர்ந்தவங்களுக்கு நிச்சயமா உதவியா இருக்கும். அதிகபட்சமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? ப்ளீஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மதுரை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள 217 அங்கன்வாடி பணியாளர், அதாவது மதுரை மாவட்டத்தை கீழே செயல்படுற குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழே செயல்படுற அங்கன்வாடி மையங்கள் இருக்கு இல்லையா? அந்த அங்கன்வாடி மையங்களில் உள்ள 217 அங்கன்வாடி பணியாளர் போஸ்ட்டுக்கும் 4 குறு அங்கன்வாடி பணியாளர் போஸ்ட்டுக்கும் மற்றும் 152 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களே நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரிங்களா? நேரடியாகவே இந்த ஒரு போஸ்ட்டுக்கு எல்லாமே காலி இடங்களுக்கு எல்லாமே நியமனம் செய்யப்பட்ட உள்ளதாக இந்த ஒரு செய்தி வெளியாயிருக்கு. ஓகேங்களா? உதவியாளர் பணியிடங்களை நேரடியாக மாவட்டத்தின் வட்டாரம் திட்டம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட்ட உள்ளதாக அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் ஆகியவற்றுக்கு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விண்ணப்பங்களை இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு தெரிவித்து கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்பணிக்கான இடங்கள் வந்து 7/4/2025 முதல் 23/4/2025 வரை 10 வேலை நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அங்கன்வாடி பணியாளருக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 7,700 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. குறு அங்கன்வாடி பணியாளருக்கு எவ்வளோ அப்படின்னா 5,700 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4,100 என்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? கால பணியினை முடிந்த பின் அவர்கள் சிறப்பு காலமுக ஊதியத்தின் கீழ் பெறுவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அங்கன்வாடி பணியாளர் அப்படின்ற மாதிரி மற்றும் அங்கன்வாடி குறு பணியாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குமே 12வது தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வயது நிர்ணயம் அறிவிப்பு வெளியிட்ட மாதத்தின் முதல் நாளின்படி கணக்கிட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25 முதல் 35 வரை இருத்தல் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு கீழே என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதே நீங்கள் வந்து ஒரு விதவையாக கணவரால் கைவிடப்பட்டவராக இருக்கும் பெண்கள் என்றால், அதுலேயும் எஸ்சி எஸ்டி வகுப்பினராக இருந்தால் 25 முதல்ல இருந்து 40 வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள்லாம் 25 வயதுலேருந்து 38 வயதாக இருக்கல் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு தகுதிகள் என்ன? உதவியாளர் பணி, இது உதவியாளர் பணி. இதுக்கு தகுதி என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் சரளமாக பேச வேண்டும். 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா எங்கே வட்டாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலங்காநல்லூர் வட்டாரத்தில் ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து செல்லம்பட்டி அப்படின்ற ஒரு வட்டாரத்தில் இருக்குது. திட்டம் ஒன்று ஷெனாய் நகர் அப்படின்ற ஒரு வட்டத்தில் இருக்குது. சிம்மக்கல், அப்புறம் பழங்காநத்தம், ஆரப்பாளையம், கள்ளிக்குடி, கொட்டாம்பட்டி, அப்புறம் மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மேலூர், சேட்டப்பட்டி, கல்லுப்பட்டி, திருமங்கலம், திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, வாடிப்பட்டி, இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வட்டாரத்தின் பெயர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதைத்தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்களா, இது நிச்சயமாக வந்து உங்களுடைய ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வட்டாரமாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இந்த வட்டாரத்தில் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் அந்த வெப்சைட்டையுமே கீழே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா மக்களே? இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.